நாமினேஷன் பற்றி இன்னொரு ப்ரமோ வந்துருச்சு. ஸோ யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்க நல்லா தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் ரீசன் காட்டுறாங்கன்னா, எஃப்ஜே வந்துட்டு சபரியை சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் பூசி முழுகி பேசுகிறான், அதனால எனக்கு சபரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிரை வந்து அமித்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கூட கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ரீசனை தான் வந்து வியானா வந்து எவிக்ட் ஆகும்போது சொல்லியிருப்பாங்க அமித்துக்கு. ஸோ அதை சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கனியக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட தனிமையை வந்து அதையே ஒரு பெரிய இதாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை பற்றி ஒரு நாமினேஷன் ரீசன் சொல்லியிருக்காங்க. அப்புறமா கானா வினோதன்னா சூப்பராக இறங்கி வந்து இன்றைக்கி பார்வதி டைரெக்டாக சொல்லிட்டாரு. என்னென்னா எந்த வேலை சொன்னாலும் அதை சொல்லி கொஞ்சம் இது பண்ணி அதுக்கப்புறமா தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. அப்புறமா யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பிக் பாஸ் வந்து தெரிவிக்கிறாரு. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நான் வரிசையாக சொல்லிடுறேன். சாண்ட்ரா, கமர்தீன், அதுக்கப்புறமா எஃப்ஜே, திவ்யா, ஆதிரை, அரோரா, கனி, சபரி, கமர்தீன் எல்லாருமே இருக்கிறாங்க. எக்ஸப்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோதனா, ஏன்னா அவர் கேப்டன். அப்புறம் விக்ரமை மட்டும் யாரும் நாமினேட் பண்ணல. ஓப்பன் நாமினேஷனில் பொதுவாக எல்லாரையும் கொண்டு வருவாங்க, ஆனால் இவங்க மறந்துட்டாங்க. சுபிக்ஷா இருக்காங்க, எஃப்ஜே இருக்காங்க, ஆதிரை இருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க. ஸோ சுபிக்ஷா, எஃப்ஜே, ஆதிரை இவங்க 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஃப்ஜேயும் ஆதிரையும் போனால் கண்டிப்பாக டிடிஎஃப்க்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே வந்து நல்ல கேம் ப்ளே பண்ணுறவங்க இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க 3 பேருமே நாமினேஷனில் இருக்காங்க. அநேகமாக டபுள் எவிக்ஷனாக இருந்தால் எஃப்ஜே அண்ட் ஆதிரை, இல்லைனா எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 2 பேரும் டிடிஎஃப்க்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக தான் பாருவோட பேர் சொன்னார். பாருவோட பேர் சொன்னோன்னே ஐயோன்னு சொல்லிட்டு தலையெல்லாம் போட்டு இப்படி கீழே போட்டு ஆட்டி இது பண்ணுறாங்க. எப்போவுமே பிக் பாஸும் பார்வதி இது பண்ணுறதை பார்க்கணுன்னே ஆசைப்படுவாரா என்னன்னு தெரியாது. மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன் நாமினேஷன் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் தான் பாரு நேமை சொல்லுவார். ஸோ நீங்களும் அதை கவனிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.